ஹலோ காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி ஹீரோ ஹிஸ்ட்ரி நான் பார்க்கல கைஸ், ஏன்னா அதில் எனக்கு சரியான நெரேட்டிவ் இல்லை. ஸோ கோல்டுக்கு அப்படியே வந்துட்டேன். கோல்டுக்கு வந்து பார்த்தா கிளியராக தான் இருக்குது. ஸோ செல்லு தான் பார்க்கலான்னு இருக்கேன். 1 ஹவரில் பார்த்தா பை மாதிரி இருக்குது. இதே 4 ஹவரில் கிளியராக செல்லு காட்டுது. ஸோ செல்லு தான் ட்ரை பண்ண போகிறேன், பார்ப்போம். இப்போ நமக்கு சைடுக்கு டைரெக்ஷன் ஷிஃப்ட் ஆச்சுனாக்கா செல் போகலாம். எஸ்எம்டி இருக்குது. கீழே அவ்வளோ இருக்குது. ப்ரைஸ் இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா என்ட்ரி. ஓகே, இல்லைன்னா இல்லை. சேட் பார்க்கல, ஒரு வேளை பார்த்துருந்தேன்னா இந்த எத்தனை ஒரு என்ட்ரி எஸ்எம்டி பார்க்காம என்ட்ரி எடுத்து எஸ்எல் வாங்கியிருப்பேன். கன்ஃபார்ம் எஸ்எல் வாங்கியிருப்பேன். ப்ரைஸ் பை சைடில் இருக்கோம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ப்ளீஸ். நான் என்னமோ பை பார்த்துருவானு தோணுது. வெயிட் பண்ணுவோம் guys. நான் என்ட்ரி ஆக போகிறேன். என்ட்ரி ஆகிட்டேன். நான் 1 மினிட்ல என்ட்ரு ஆகியிருக்கேன். லிக்விடிட்டி ஸ்வீப்பு, எஸ்எம்டி, இன்வர்ஷன்.
ஸ்டார்ட் எனக்கு தேவையில்ல. ஆக்சுவலாக சில்லுக்கு கன்ஃபர்மேஷனே இல்லாத மாதிரி தோணுது எனக்கு. நம்ம தான் அவசரப்பட்டு 1 மினிட்ல என்ட்ரி போயிட்டோமோ. வாட்டவர். ஹாய் கைஸ், நம்ம எடுத்த ட்ரேடு நல்லாவே போயிட்டுருக்கு. பிரேக் even போட்டேன் நான். நம்ம 1 மினிட்ல ரஷ் பண்ணி எடுத்ததுனால இந்த ட்ரேட் நம்மளால் 5,000 பிடிக்க முடிஞ்சது. ஒருவேளை 1 மினிட்ல போடனாக்கா எங்கே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இந்த ப்ரைஸில் இந்த தெரியல இந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆகி எஸ்எல் வச்சு 2,000 பிடிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதும் இப்படி என்ட்ராகி ஒரு 2,000 இப்படி பிடிச்சிருவோம். பட் நம்ம ரஷ் பண்ணதுனால இத்தனை 4.4 நம்ம வச்சுருப்போம். ப்ரைஸ் ஆல்ரெடி 2,000 வந்துடுச்சு, க்ளோஸ் பண்ணலை. பிரேக் even போட்டு 4,000 பிடிப்போம். பிரேக் even போட்டுக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். டிபி போகிறா இல்லை பிரேக் even அடிக்குதாங்க. எஸ்எல்லை மூவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய எஸ்எல் இங்கே வச்சுக்கிறேன் நான். இப்போ ஒருவேளை எனக்கு பிரேக் even கிட்டாலும் 1 ஹவரில் தான் வெளியே வருவேன். டிவி போனால் 4. லெட்ஸ் வெயிட். நான் 15 மினிட்ஸில் அதுக்கு நம்ம டார்கெட் போகணும். அதான் என்னோட கணக்கு. போகுமான்னு தெரியல. த்ரீ மினிட்ஸில் மேக்ரோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ எதாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். டார்கெட்டோ ப்ராஃபிட்டோ. என் மனசு என்னமோ 3 ஹவர்லேயே க்ளோஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுது. நமக்கு ஆல்மோஸ்ட் இங்கே வந்தால் 3 ஹவர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன பண்ணுறது? 4 ஹவர் வரை எடுக்கலாம்னு பார்க்குறேன். பார்ப்போம். நமக்கு மேக்ரோ டைமிங் வேறு இருக்குது. நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஓப்பன் வைப்போம். நான் பார்ப்போம். நான் எதாவது தப்பு மிஸ்டேக் பண்ண கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ப்ரைஸை இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுக்கு மேலே என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. டிபி போகணுன்னு நல்லா தெரியுது, ஆனால் ஹோல்ட் பண்ண முடியல.
கொஞ்சம் தூரம். ஓகே, ஏதாவது ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் கேண்டிலாக வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். அது வரை நான் வெயிட் பண்ணுறேன். சரி கைஸ், என்னால் இதுக்கு மேலே ப்ரைஸ் ஹோல்ட் பண்ண முடியல. நான் இந்த இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். பட்டு அழகாக ரவுண்டாக 4 ஹவர் எடுக்கலாம். 3.5 ஹவரில் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டேட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டேட் 3 ஹவர் நல்லா வராது தான். ஆனால் இருந்தாலும் நம்ம பிளான் பண்ண மாதிரி போடல, அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது தப்பு தானே. சம்திங் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, விடுங்க. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அது ப்ரைஸ் வேகமாக விழணும், விழலை, அது விழுது. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த 2 கேண்டில்ஸ்லேயே டிபி அடிக்கணும். அடுத்த 2 கேண்டில்ஸில் பிஇ போயிடும். அதுதான் நான் ப்ரைஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் பயத்தில். பார்த்துக்கலாம், விடுங்க. ஓகே, டிபி போதை மட்டும் பார்ப்போம். வெப்சைட் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலே ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம டிபி கிட்ட வந்துடுச்சு. நான் தான் 3.5ல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த ட்ரேடை வந்து நான் 5 மினிட்ஸில் எடுத்திருந்தேன்னு வச்சுங்களேன், 2 ஹவர் இன்னும் ரீச் பண்ணாமல் இருந்திருக்கும். அப்போ நான் க்ளோஸ் பண்ணியிருக்கூடாது. கரெக்டு தானே? அப்போ நான் வெயிட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்த ப்ராஃபிட் விடக்கூடாதுல்ல. அதனால் யோசிச்சு நான் 3.5லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் பயத்தில். பட் இது 5 மினிட்ஸில் எடுத்திருந்தால் 2 ஹவர் ரீச் பண்ண போகுது. ஆல்மோஸ்ட் 1 மினிட்ல எடுத்திருந்தால் 4 ஹவர் 0.5 ஹவர் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, பண்ண போது விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். மார்க்கெட்டிங்கே போக போகிறது இல்லை, அப்படி தான் எல்லோரும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்துக்கலாம், விடுங்க. ஓகே, இந்த ட்ரேடு டிபி ரீச் ஆகிடுச்சு. இதோட நாளைக்கு சந்திப்போம். பாய். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய். டிபி ரீச் ஆகல கைஸ், டிபி ரீச் ஆகலை கைஸ். இந்த ட்ரேடை ஆக்சுவலாக நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இருந்தாலும் நம்ம இதில் இன்னும் டிபி ரீச் ஆகாத மாதிரி காட்டுதில்ல, அது கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. இது வெயிட் பண்ணுவோம். ஓகே, ரைட்டு, பார்ப்போம். பை கைஸ். இப்போ நம்ம பயாஸ் படி இந்த ட்ரேடு வந்து எவ்வளோ தூரம் போகும்னு மட்டும் சொல்லுவோமா? செல்லு தான் ஃபுல்லாக இது வரை போகும். அதுக்காக இப்படிலாம் ஹோல்ட் பண்ண முடியாது கைஸ். சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரேட் ஒழுங்காக எடுக்க மாட்டோம். அது மாதிரி நிறைய நடக்கும். அதனால் 1:2 ஹவர் 1:3 ஹவரில் க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்ரு. அதிக ஹவர் பார்த்தோன்னாக்கா எஸ்எல் மூவ் பண்ணிகிட்டே வரணும், ட்ரைலிங் பண்ணிகிட்டே வரணும். அதில் எஸ்எல் அடிக்கும். எஸ்எல் அடிக்க வந்ததுன்னா நம்ம எஸ்எல்லை மேலே தூக்கிட்டே வருவோம். அப்புறம் நம்ம எடுத்த ப்ராஃபிட்டையும் விட்டுவோம். ஸோ இது மாதிரி சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். அதனால் வந்த ப்ராஃபிட்டோ 2 ஹவரோ 3 ஹவரோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு பார்க்க வேண்டியதான். பை கைஸ்.